ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் வந்துட்டு எல்லாரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னதுக்கப்புறமா ஆட்டை உட்கார வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றின கதையா நம்ம கோபியும் மையும் உட்கார வச்சு உப்புமான்றாங்க. இது ரொம்ப தப்புமான்னு சொன்னால் அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்க்கணுமே. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சமைக்கிறது நல்லா இருக்குமா சொல்லுடின்னு சொன்னதுக்கு ரொம்ப யோசிக்கிறம்மா. நல்லா இல்லைங்கிறத பட்டுன்னு போட்டு உடைக்க மனசு இல்லாமல் அம்மாவாச்சே விட்டு கொடுக்காம இருக்கணுமே. அதனால நல்லா தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சே மாயோ. அதுக்கப்புறம் பார்த்தா நீ செஞ்ச உப்புமா நீயே சாப்பிடுமாங்கிறாங்க. நோ அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, நீ சொல்லவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைம்மா என் பிள்ளைக்கு அது ஒத்துக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒத்துக்கும் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அமைதியாக்கிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் உப்புமா போட நம்ம கோபியோட முடியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. சரி இதை என்ஜாய் பண்ணுக்கன்னா இப்போ ரெடியாக ஒரு சங்குக்கு போகலாமான்னு சொல்லிட்டு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு பாட்டை போட்டு ஒன்றும் போல அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ அவங்க நம்ம கோபியோட நிலைமை. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும், யாரும் சாப்பிடக்கூடாது. மதியம் உங்களுக்கு சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, சமையல நாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சா நாய் கூட திங்காது, வேறு வழி இல்லையேன்னு நம்ம கோபி திங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா மதியம் அதாவது இனியா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க டேடி வந்து அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, நீங்கள் எதுக்கு மையோ கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கலான்னு போகிறாங்க. ஏன்னா பாக்கியாட்ட பயங்கரமாக சண்டை பிடிச்சாச்சு. அடுத்து போக வேண்டியது யாரு, கோபி கிட்ட போகலான்னு பார்த்தா அவரு நெஞ்சொலின்னு மாத்திரம் முழுங்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப நாள் உயிரோட இருப்பானான்னு தெரியலமான ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீலிங்ஸை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா மதியம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்க்க பாக்கியா பாருடா என்னென்ன வகை வகையாக செஞ்சு வச்சிருக்கா. முருங்கைக்காய், கீரை, பீட்ரூட்டு பொரியல், முட்டை, இதெல்லாம் தேவையாடா உனக்கு, இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போகிற டைமில் நிறுத்துங்க, நாட்டாமல் தீர்ப்பை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டு உங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே.